தமிழ்நாட்டில் ஒரு லட்சியமற்ற அரசியலை முன்னெடுப்பதனால்தான் திரைப்பட நடிகர்கள் இங்க அதிகமா கட்சி துவங்குறாங்க. இது ஒரு அரசியல் சீர்கேடான நிலைமை. இப்ப விஜய் அறிவிச்சார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அதை ஒட்டியாக 26 தேர்தல்லாம் எங்களுடைய இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு அமைப்பு ரீதியான கட்சி துவங்குவதற்கு முன்னாடியே ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம் வச்சிருந்தாங்க. அதன் சார்பாக உள்ளாட்சி போன்ற அரசு நிர்வாகங்களில் அவர்களுடைய ரசிகர்கள் பங்கெடுத்து ஊராட்சி மன்ற தலைவர்களாக மக்கள் பணியாற்றாங்க. ஒரு நடிகர் என்பதனாலேயே அவர் மக்கள் பணியாற்றக்கூடிய இந்த தகுதியை இழந்துடுவாரா? நடிகர்கள் அரசியல் கட்சி ஏன் துவங்கக்கூடாது? தர்மகர்த்தாவா இருப்பார்கள். சினிமாவில் சம்பாதிக்கிறாங்க, நம்ம மக்கள் போய் சினிமா தெய்வமா நினைக்கிறாங்கல்ல, அவன்கிட்ட சம்பாதிக்கிறான். தர்மகர்த்தாவா இருப்பாங்க. நீதிக்கான போராளியா இருக்க மாட்டான். எந்த நீதிக்கு குரல் கொடுத்திருக்காரு விஜய் இது வரைக்கும்? காவேரி பிரச்சனை இல்ல, மேக்கேதாட்டு பிரச்சனை இல்ல, ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்ல, ஜல்லிக்கட்டுல எதுக்கு இந்த விஜய் குரல் கொடுத்திருக்காப்ல? திடீர்னு இன்னைக்கு வர்றாரு எப்படி? தமிழச்சி இச்சா கூட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றான். இது தர்மகர்த்தா இங்க அழுங்காம குலுங்காம ஓட்டு வாங்கிட்டு முதல் மந்திரி ஆகணும். அதுதானே திரும்ப வர்றீங்க. எந்த போராட்டத்துல ஒரு கருத்து சொல்ல துணிச்சல் உண்டா விஜய்க்கு? எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல கருத்து சொல்ல இந்த நபர்கள்லாம் உண்டா? ரஜினிகாந்த் அந்த துணிச்சல் இருந்துச்சா? மக்கள் பிரச்சனைகள்ல ஒரு கருத்து இந்தி திணிக்கிறான், சான்ஸ்கிரிட் திணிக்கிறாங்க. விஜய் கருத்து என்ன? மாநில சுயாட்சி வேணுங்கிற விஜய் கருத்து என்ன? எதுல விஜய் கருத்து சொல்லிருக்காரு? தர்மகர்த்தாவா இருப்பானுங்க. அவனுக்கு முதல் மந்திரி பதவி வேணும். கொள்ளை அடிக்கிறான் சினிமாவில், அது தர்மகர்த்தா செலவு பண்றான். பழைய காலத்துல கொள்ளைக்காரங்க தர்மகர்த்தா மாறினது இல்லையா? வழிப்பறி கொள்ளைக்காரங்க அது மாதிரிதான் நீ பண்ற. மக்களுக்கு என்ன நினைச்சிருக்க? இது சரி இது தப்புன்னு என்ன சொல்லிருக்க நீ? நான் இன்னும் சொல்லுவேன், சினிமாக்காரனா இருந்தா கூட கர்நாடகத்துல ராஜ்குமார் மாதிரி நீங்க பொறுப்பா இருந்துருக்கீங்களா? கன்னடனுக்கு இருந்து நல்லது கிட்ட சொல்லுவான் நாள் எல்லா கட்சிக்காரனும் மதிப்பான். இவங்க எல்லாம் ஏதாவது மக்களுக்கு சொன்னதுண்டா? மக்கள் போராடிட்டு இருப்பாங்க, அது எதுன்னு போராடிட்டு இருப்போம். இன்னைக்கு முல்லை பெரியாருக்கு என்ன கதை சொல்லிருக்கிறா விஜய்? இடிக்கிறேங்கிறான் மலையாளி, மேகதாட்டு கட்டுறேங்கிறான். விஜய் கருத்து சொல்றாரா? ஏன்டா அந்த கட்சியில் இருக்கீங்களா? என்னதுக்கு கட்சியில் இருக்கீங்க? தர்மகர்த்தா பிச்சை போடுறான், அதுக்கு நீ ஓட்டு சேகரிப்ப. ஏன்னா இவன் அங்க கீழே அடுத்த தலைவர் வந்துடுறான்ல, சும்மா இல்ல. பெருந்தலைவர் சக்கரவர்த்தி அவரு சிற்றரசுகள் கப்பம் கட்டுறவங்க இவங்க தலைவரா வருவாங்க. இதோட ஒருத்தர் பரஸ்பர லாபம் வருது. இந்த மாதிரி கொள்ளை அரசியல், இது ஏமாற்று அரசியல், மக்களை இழிவாக்குறது அரசியல். தர்மகர்த்தாக்கள் வரும்பாங்க எங்களுக்கு. நீதிக்கு போராடுற மக்கள், உரிமைக்கு போராடுற மக்களோட களத்துல நிக்கிறோம் வரணும். அதை பாருங்க, படிச்ச பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் பாருங்க என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன் நம்ம ஒரு தெளிவுக்காக கேட்கிறோம். இப்ப அரசியல் என்பது ஒரு கள்ள வணிகமாக மாற்றப்பட்டிருக்கு, லட்சியமற்றதாக இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய கட்சிகள் ஒரு தேர்தல் வெற்றியும் அதிகாரத்தை பெறுவதற்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க. இவைகள் ஒரு சாதிய படுகொலை காரணமா இருக்கு. ஆனால் இன்றைக்கு சாதிய படுகொலைகள் அதிகமாக நடந்த தென் தமிழகத்தில் தான் முல்லை பெரியாருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்டம், மக்கள் திரள் போராட்டமாக எழுச்சியோடு நடைபெறும். அதே தென் தமிழகத்தில் தான் ஸ்டெர்லைட் ஆலை மூடுவதற்கான ஒரு போராட்டம், ஏறக்குறைய 13 பேர் சுடப்பட்டு இறந்தாங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடங்குளம் போராட்டம். அப்ப இதுல எல்லாம் ஒரு வெகு மக்கள் திரள் திரண்டு எழுந்து போராடினாங்க. அப்ப நீங்க இந்த கட்சிகள் ஒரு லட்சியமற்ற அரசியலை முன் வச்சுட்டதா எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீங்க நல்லா சொல்லிட்டீங்க. எந்த கட்சிக்காரன் முன்னேற்று நடத்தினா? கூடங்குளம் அணுவுல எதிர்த்து எந்த கட்சிக்காரன் நடத்தினா? கட்சி சார்பு நடந்துச்சு. ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து, ஸ்டெர்லைட்டுக்கு ஒப்பந்தம் போட்டவன் திமுக அதிமுகறேன். அவன் வேற அகர்வாலா, அவனுக்கு ஒப்பந்தம் போட்டவங்க கட்சி சார்பு நடத்தினாங்க. என்ன நிபந்தனை? கட்சி கொடி பிடிச்சிட்டு அங்க வரக்கூடாது. 100 நாள் போராட்டம் ஸ்டெர்லைட் ஆலையை மூட்டுறதுக்கு. கட்சி கொடி பிடிச்சி அவனும் வரக்கூடாது. முல்லை பெரியாருக்கு எந்த கட்சிக்காரன் போராட்டம் நடத்தினா? மக்கள் போராடுறாங்க, சாதிக்கிறாங்க, கலைஞ்சு போயிடுது. நிரந்தரமா அதுல இருந்து ஒரு லட்சிய அமைப்பு உருவாகும். நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம், தமிழ் தேசிய பேரியக்கம் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கு. இவ்வளவு பண்ணி சாதிச்சிருக்கோம், நம்ம தற்காலிகமா கலைஞ்சு போயிடுறோம். இதையே ஒரு அரசியலாக்கி லட்சியமாக்கி, பதவி பணம் விளம்பரம் மூன்றுக்கு ஆசைப்பட லட்சியமாக்கி கட்டமைப்பு உருவாக்கணும். இல்லை என்றால் இவங்க தான் எஜமானம். காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட், திராவிட கும்பல் இருக்குல்ல, இவர்கள் தான் சீரழிவை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நாங்க டெல்டாவில் போராட்டம், பாதுகாப்பு மண்டலம் வந்துச்சு. கட்சி கொடி கொண்டு போகக்கூடாது. உங்க சொல்ற கதிராமங்கலத்துல நின்னோம்.
கட்சி கொடி கொண்டு வரான்னு சொல்லட்டும். திமுக வந்தாலும் அதிமுக கட்சி கொடி வர மாட்டான். கட்சி சார்பு நடந்துச்சு. அந்த ஊர்ல கட்சிக்காரன் இல்லையா, திமுக அதிகம் இருப்பாங்க. எல்லாரும் கட்சி சார்பத்து நடத்துனாங்க. ஜல்லிக்கட்டு வந்துச்சு, யாரால வந்துச்சு? கட்சி சார்பற்ற நடத்தின மக்களால. அப்புறம் தான் இப்ப போய் வளர்ச்சிடுறான கட்சிக்கார சந்தர்ப்பவாதி, டெல்லிக்கு கைகூலி, அத்தனை ஒழுக்கக்கேடுகளுக்கு உத்தமர்கள் அவர்கள் தான், உத்தம முகாம்கள், ஒழுக்கக்கேடு உத்தம, அவன் தான் கட்சியில் நிக்கிறான். அப்ப இதுல இருந்து ஒரு புரட்சிகரமான நீ ஆயுத போராட்டம் வேண்டாப்பா, மக்கள் போராட்டம், ஒரு எழுச்சிகரமான, இன்னும் சொல்றேன், நீங்க காந்திய வழியில கூட வாங்க, ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு இதுல இருந்து ஒரு இயக்கங்கள் உருவாகவில்லை என்றால் திரும்ப திரும்ப சினிமாக்காரன் தான் இங்க அடுத்து விஜய் வருவாங்க. செய்கிறத சினிமாக்காரன் தான் வருவாங்க. ஏன்னா சினிமாக்காரன் வர்றதுக்கு பாதை ஏற்படுறது யாரு? திராவிட செம்மல்கள். அடைந்தால் திராவிட நாளி சுடுகாடு செம்மல் இருக்கிறக்கான லட்சியவாதிகள். அவன் தான் பாதை போட்டான் இந்தியாவிலேயே. அத்தனை சினிமாக்காரன் கட்சி அவன் என்னன்னா மக்கள் போராடி அப்பப்ப அரிச்சப்ப சொரிஞ்சுக்கிட்டு ஓஞ்சு போயிடுறாங்க. கட்சிகள் தலைமை தாங்காத வழிகாட்டாத போராட்டங்கள் தான் முத்திரை வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுல. எந்த கட்சிக்காரன் அப்படி போராட்டம் நடத்துறது இல்ல. திருட்டுத்தனமா இருக்கான், அவனுக்கு போய் ஓட்டு போட்டுட்டு இருக்க. படிச்ச பிள்ளைகள் மக்கள் எல்லாம் சிந்திங்க, மாற்றம் நம்ம உருவாக்குவோம். நீங்களே தேர்தல் நிக்கலாம், தப்பு இல்ல, லட்சியத்தோடு நின்னுங்க. அவன் எனக்கு கருத்து. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.